Abhita. This is Vijay Ruben. இது Brio TV-யின் தல தீபாவளி கொண்டாட்டம். ஸோ இன்னைக்கு மக்கள் கிட்ட நம்ம வந்து தீபாவளி நாள் அதுவும் நிறைய கேட்கணும்னு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி பல கேள்விகளோட நான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ சொல்லுங்க, தீபாவளி பொதுவா எப்படி கொண்டாடுவீங்க? தீபாவளினா அது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நியூ ட்ரெஸ்ஸஸ் எடுக்குது, ஸ்வீட்ஸ், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் தீபாவளி. நாங்கெல்லாம் தூங்கினே இருப்போம். ஸோ இந்த தீபாவளி உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கணும்னு நாங்க ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னது? அலாவுதீன் அற்புத விளக்கெல்லாம் கேள்விப்படுறீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். விளக்க தேய்ச்சா ஜீனி ஒண்ணு வெளில வரும். ஆமா. அந்த ஜீனி கிட்ட ஒரு விஷஸ் வந்து நான் கேட்கணும் அப்படின்னு தீபாவளி சார்பா நான் கேட்கணும்பா அப்படின்னா என்ன கேட்பீங்க? காசை தவிர வேற ஏதாவது கேட்க? காசை தவிர்த்து இப்படி ஒரு டஃப்பான கேள்வி கிட்ட நான் என்ன ரூபா ஆன்சர் பண்றது? நீங்க இருக்கிற உங்களை பார்த்தோன்னே என்ன லட்டு கேசரி அந்த மாதிரி ஏதாவது கேட்பீங்கன்னு நினைச்சேன். என்ன தெரியுதுன்னு கேட்க? அப்படி சொல்ல முடியாது. அது எப்படி ஓபனா சொல்றது? நிறைய விஷயம் இருக்குல்ல எனக்கு. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப கரண்டா என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோல்ட் ரேட் தான் ஹையா போயிட்டு இருக்கு. சரி, ஆப்வியஸ்லி நானுமே ஒரு பெண்ணு, எனக்குமே இது தேவைப்பட்டது அப்படின்றதுனால சரி கோல்ட் கிடைச்சா. நீங்க பெண்ணா பால் பெண்ணா? சரி சரி, பெண். நான் ஒரு பெண். சோ கோல்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபீல். நான் அதுதான் கேட்பேன். சரிம்மா, உங்களுக்கு தங்கம் கிடைக்கட்டும். ஸோ வாங்க மக்கள் கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்களை கேட்டு என்ஜாய்மெண்ட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? பாலசுப்ரமணியம், ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர். வேலைச்சேரியில் 10 வருஷம் சப் இன்ஸ்பெக்டர். நான் இங்கே மால் கண்ட்ரோல் போலீஸ் ஆஃபீஸர் சிரிச்சு இப்பதான் சார் நான் பாக்குறேன். எனக்கு அவங்க கிட்ட போனாலே அப்படியே நடுங்க சார். ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி. போலீஸும் மனுஷன் தானே, ஃபேமிலின்னு இருக்கு இல்லையா? வேலை வேற வீடு வேற. அதே மாதிரி நான் வெளியில பப்ளிக் வந்தா சிரிச்சு பேசினாதான் அது போலீஸ். எல்லாம் பகையாளி கிடையாது இல்லையா? எல்லாம் சொல்லுங்க சார். எல்லாம் வந்து நண்பர்கள் தான். ஓகே. ஸோ தீபாவளிக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? வருடம் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ்ல இருந்தவர்களும் வருஷம் போலீஸ்ல இருக்கும்போது தீபாவளி நாங்க கொண்டாட மாட்டோம். பப்ளிக் கொண்டாடுறத சந்தோஷமா பார்த்து ரசிப்போம். ஓகே சார். சார் என்னைக்காவது தோணி இருக்கா சார் நம்ம ஏன் தீபாவளி கொண்டாடல அப்படின்னு தோணி இருக்கா சார்? அதாவது மற்ற குடும்பத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வரும். இருந்தாலும் சரி, பப்ளிக்ல இருக்கும்போது பப்ளிக் சர்வீஸ் பண்ணும்போது அந்த எண்ணங்கள் வந்தா பிரயோஜனம் கிடையாது. எப்பயாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை, உடம்பு சரியில்லை, லீவ் போடுறோம்னா அந்த சமயத்துல தீபாவளியில வீட்டுல இருக்கும்போது பசங்களோட சந்தோஷமா இருக்கலாம். ஓகே சார். பொதுவா வந்து தீபாவளியில என்ன பண்ணுவீங்க? இப்போ ப்ரெசென்ட் என்ன பண்றோம், ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னாக்கா, எல்லாம் நான் ஃபேமிலியோட எல்லாரும் நான் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணி துணிங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு, பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு தீபாவளி அவங்க வீட்டில் கொண்டாடும் போது கூட இருந்து ஜாலியாக சந்தோஷமா இருப்போம். இன்னொன்று வெளியில எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போனோம்னா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வெளியில போயிட்டு ஃபன்னா இருப்போம். அவ்வளோதான் சார். பிரியோ டிவி சார்பா ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன் சார். ஸோ நீங்களே நேயர்களுக்கு சொல்லிருக்கேன் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிமா. எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹாய். உங்க நேம் சொல்லுங்க. ஜெஸ்வந்த். உங்க நேம்? அன்சாரி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க சென்னை வாஷிங்டன் தஞ்சாவூர். ஓகே, சூப்பர். இப்போ தீபாவளி செலிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த தீபாவளி உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலானது? இந்த தீபாவளி ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. ஓகே. இப்போ நிறைய மூவிஸ்லாம் வருது. மூவிஸ் நிறைய வருது. ஓகே, நீங்க என்ன மூவிக்கு போலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? டியூட் போலாம்னு ஒரு பிளான். நீங்க? டியூட் தான். ஒண்ணாதான் போ. அப்படிங்களா? நீங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோ? சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு क्वेश्चंस என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அலாவுதீன் விளக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு வெச்சுக்கீங்களேன். அதுல இருந்து ஒரு ஜீனி வெளிய வருது. அப்போ வந்து அது உங்ககிட்ட சொல்லுது, உங்ககிட்ட இந்த தீபாவளிக்கு காசு தவிர்த்து மத்த எல்லா விஷயமும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்க என்ன கேட்பீங்க? எங்களை பத்தி கேட்போம். நாங்க எப்படி என்ன கேட்பீங்க? உங்களை பத்தி? நாங்க இந்த 18 இயர்ஸா எப்படி நல்லா வந்தோமா, என்ன பண்ணோம்? நீங்க என்ன கேட்பீங்க? வந்து எனக்கு அந்த ஐடியாஸ்ல ஒண்ணுமே இல்லையா? ஏங்க நமக்குலாம் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்லிட்டு கேட்போம். நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அந்த மேலதான் கேட்க மாட்டோம். என்னங்க நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன 90s கிட்டோ? இல்ல இல்லக்கா, கிட்ஸ் தான். எனக்கு பொசிக்கல எனக்கு அக்கான்னு சொல்றீங்க. எனக்கு அக்கா மாதிரி தெரியல உங்களுக்கு. சரி, ஓகே. thank you so much. பிரியோ டிவி சார்பாக ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. Thank you. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? என் பேர் கௌதம். நான் வேளச்சேரியில இருந்து வரேன். ஓகே, வேளச்சேரியில தான் இருக்கீங்க. இப்பயும் வேளச்சேரியில தான் இருக்கீங்க. சோ தீபாவளி வரப்போகுது. சோ தீபாவளி செலிப்ரேஷனா உங்க கீழே இப்ப வந்து ஒரு அற்புத விளக்கு ஒண்ணு கிடைக்குது. சோ அது தெரிஞ்சு அதுல இருந்து ஒரு ஜீனி ஒண்ணு வெளில வந்தா இந்த தீபாவளிக்கு வந்து என்ன வேணும்னு அந்த ஜீனி கிட்ட வந்து கேட்பீங்க? காசை தவிர வேற ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? ஆஃப் கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. ஆனா இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணணும். தீபாவளிக்கு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு. ஜீனி கிட்ட என்ன கேட்பீங்க? கிட்ட
வரம் கேட்கணும்பா, ஆனா காசு கேட்க கூடாது, வேற ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்பீங்க தீபாவளிக்கு? ஓகேங்க. எனக்கு கொஞ்சம் அப்பப்போ பாசிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும், நிறைய பாசிட்டிவிட்டி வேணும் அப்படின்னு. ஓகே கொஞ்சம் ஓகே. நிறைய நீங்க ஏத்துற ஒரு வெடியிலையும் பாசிட்டிவிட்டி வந்து வெடிக்க போதே. சோ அப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க இந்த தீபாவளிய. Sure. சோ இந்த தீபாவளிக்கு ஒரு 3 படம் வந்து ரிலீஸ் ஆகுது சார். டியூட், டீசல், பைசன் அப்படின்ற 3 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? நான் கொஞ்சம் ஜாலியான ஆக்ஷன் மூவி இல்லாம ஐ மீன் ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி எதுனாலும் ஓகே. இந்த 3த்துல எது போவீங்க? டியூட் போவேன். டியூட். ஓகே. சோ பிரியோ டிவி சார்பா உங்களுக்கு நாங்க ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறோம். நீங்க இந்த நேயர்களுக்காக ஹாப்பி தீபாவளி ஒன்று சொல்லிடுங்க. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி டு தீபாவளி டு எவ்ரி ஒன். பிரியோடி சேனலுக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ 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 சார். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பரத். உங்க நேம்? ராஜா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். இப்போ தீபாவளி வரப்போகுது. இன்னும் தீபாவளி வரதுக்கு 1 வீக் தான் இருக்கு. ஸோ இந்த தீபாவளி எப்ப நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அதுல ஒரு 3 மூவி சூப்பர் டூப்பர் ரிலீஸ் ஆக போகுது. நீங்க எந்த மூவிக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? பைசன் இருக்கு, மாரி செல்வராஜ் சார் எடுத்து, நெக்ஸ்ட் பிரதீப் ரங்கனோட டியூட் இருக்கு. டியூட் போலாம். ஓகே, நீங்க அவரோட ஃபேனா? இப்போ ரீசெண்டா பார்த்ததுல எல்லா படமும் ஓகே, சூப்பர். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ அலாவுதீன் விளக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுல இருந்து ஒரு ஜீனி வந்து வெளியே வரும்போது அது வந்து உங்ககிட்ட கேக்குது, என்ன பணத்தை தவிர நீங்க வந்து என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், நான் வந்து இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப நீங்க அந்த ஜீனி கிட்ட என்ன கேட்பீங்க? என்னங்க எப்படி சொல்லிட்டாங்க பசுக்குனுங்கள? எதுவுமே கேட்க மாட்டீங்களா? சரி, எனக்கெல்லாம் கிடைச்சுன்னா எனக்கு கார் வேணும், பைக் வேணும், அது வேணும், இது நான் நிறைய கேட்டுட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லை கேட்கறதுக்கு. வேலை கிடைச்சா அப்படிங்களா? சரி, நிச்சயமா இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும். நீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அகல் விளக்கு கிடைச்சதுன்னா, ஜீனி வந்து உங்ககிட்ட கேட்டுச்சுன்னா, நீங்க எனக்கு சூப்பரான ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. தேங்க்யூ. பிரியோ டிவி சார்பா உங்களுக்கு தீபாவளி விஷஸ். உங்களுக்கு தீபாவளி விஷஸ் நீங்க சொல்லிடுங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. ஹாய். ஹாய், உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் ரோஹித். உங்க நேம்? யோகேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? செகண்ட் இயர் காலேஜ். ஓகே, இந்த தீபாவளி வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க? பீஸ்ஃபுல்லா ஒரு பீச்சுக்கு போயிட்டு Okay. நானும் என் டாகியும். அவ்வளவுதானா? வேற எந்த பிளானுமே இல்லையா? ஏன்னா பட்டாசு அடிச்சா டாகுக்கு வந்து பிடிக்காது, Okay. அது பயப்படும். ஓகே, அதனால தனியா நானும் டாகு. சரி, ஓகே. இந்த தீபாவளிக்கு சூப்பர் டூப்பரா ஒரு 3 மூவி ரிலீஸ் ஆக போகுது. தெரியுமா என்னென்ன மூவின்னு சொல்லிட்டு? இல்லக்கா, தெரியாதா? என்னங்க நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் சொல்றீங்க, தெரியாதுன்னு சொல்றீங்க? படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். அப்படி நீங்க பாப்பீங்களா? இல்ல என்ன நீங்க பவ்யமா கை கட்டிட்டே இருக்கீங்க, அவ்வளவு நல்ல பிள்ளையா நீங்க? அப்படிலாம் இல்ல, அப்புறம் என்ன கேஷுவலா இருக்கலாம்ல? அப்படிதான் எப்பயுமே சரி, ஓகே. இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு அகல் விளக்கு கிடைக்குது, அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படி சொல்லிட்டு. அதுல இருந்து ஒரு ஜீனி வருது. அந்த ஜீனி வந்து உங்ககிட்ட பேசுது, இந்த தீபாவளிக்கு காசு தவிர்த்து நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? என்ன 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 கேட்பீங்க? என்ன உங்களை கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்க. மைக் எப்படி கொடுத்தா எப்படி? ஆனா ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், ஓகே, செட்டில் எல்லா அவ்வளவு வேற எதுவும் கேட்க மாட்டீங்களா? புஸ்கன் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், அது மட்டும் என்ன போதுமா? வேற வேண்டாவா? நமக்கு ஆசை ஓட்டவங்க எல்லாம் கூட இருந்தா போதும். ஓகே ஓகே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடைக்கும். எங்க பிரியோடி சார்பாக உங்களுக்கு தீபாவளி விஷஸ். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நீங்களும் சொல்லிடுங்க ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. உங்க பேர் என்ன? என் பேர் ஜெயக்குமார். எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கேன். இன்ஜினியரிங் லைஃப் ஓகே, எல்லாருக்கும் புரியும். ஓகே. எந்த ஏரியால இருந்து வரீங்க? இது வேளச்சேரி. ஓகே. சோ இந்த தீபாவளிக்கு எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அல்லாவுதீன் விளக்கு இருக்கு இல்லையா? சோ அது தேய்ச்சா ஒரு ஜீனி வரும். சோ அந்த ஜீனி கிட்ட தீபாவளிக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம கேட்கணும், வரமா கேட்கணும். ஆனா பணம் கேட்க கூடாது. வேற ஏதாச்சும் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? ஒரு 3 விஷயத்த வரமா கேட்கணும்ன்றதா என்னோட வரம். ஓகேவா? அந்த வரம் என்னன்னா எனக்கு 3 வரம் வேணும்ன்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலா கேட்பேன். உலகத்துல ஏகப்பட்ட பொல்யூஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம போனை ரீஸ்டார்ட் பண்ணா எப்ப இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட ரீஸ்டார்ட் பண்ணா எப்ப இருக்குன்ற மாதிரி. ஆட்டோ பின்னாடி இதெல்லாம் நீங்க கேக்குற வரதெல்லாம் அந்த மாதிரி வரலாம் சொல்றீங்க. செகண்ட் என்னன்னா, பீப்புள்ஸ் எல்லாரும் மைண்டும் ரெஃப்ரெஷ் ஆகணும். ஓகேவா? எல்லாரும் மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அவங்க பொருளை நல்லா பாத்துக்கணும். அந்த மாதிரி
பீப்புள்ஸ் மைண்டும் ரீஸ்டார்ட் ஆனாதான் அந்த நல்லா இருக்க உலகத்தை நல்லா பார்த்துக்க முடியும். ஓகே. மூணாவது பர்சனலா எனக்கு இப்ப இந்த 2 விஷயம் நல்லா இருந்தாலும் ப்ராப்பரா பாத்துக்கணும்ல, ஆமா. அந்த மாதிரி ஒரு பவர் வேணும்ன்றத கேட்பேன். என்ன கேப்பீங்க? ஒரு சுப்பீரியர் ரூலர் மாதிரி ஒரு பவர் இருந்தா இந்த 3 விஷயத்தையும் காப்பாற்ற முடியும். இந்த நல்லா இருக்க உலகத்தையும் நல்லா இருக்க மக்களையும் சேர்த்து ஒன்னா காப்பாற்றணும். நிறைய பொம்மை படம் எல்லாம் பாப்பீங்களா? லைட்டா அதான் இன்ஜினியரிங் படிக்கிறதே கண்டுபிடிக்கிறது தானே, இந்த மாதிரி ஒரு விஷயத்த. ஓகே ப்ரோ, சூப்பரா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. சோ இந்த தீபாவளிக்கு வந்து ஒரு 3 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. டீசல், பைசன், அதுக்கப்புறம் டியூட் அப்படின்னு ஒரு 3 படம் 3 ஜானர்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க எந்த படத்துக்கு போய் இந்த தீபாவளியை செலிப்ரேட்? அந்த 3 ஜானர் என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஜானர் வந்து டைரக்டர் தான் கேட்கணும். டியூட் ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு படம், பைசன் ஒரு கருத்தியலோட இருக்க படம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் ஒன்று சொன்னேன், என்ன படம் சொன்னேன், டீசல். ஸோ ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு மூவியா இருக்க போகுது அந்த படம். ஸோ இந்த மாதிரி 3 ஜானர்ல ஒரு 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? முடிஞ்ச அளவு 3 படத்துக்கும் டிக்கெட் பண்ணி 3 ஷோ போயிருவேன். ஃபர்ஸ்ட் படம் டியூடா இருக்கும், ஜாலியா ஒரு வைபோட ஸ்டார்ட். எல்லாத்துலயும் ஒரு 3 தான் உங்களுக்கு. சரி, ஓகே. சோ ஹாப்பி தீபாவளி பிரியோ டிவி சார்பா சொல்லிக்கிறோம். Thank you. சோ நீங்க வந்து சொல்லுங்க நேயர்களுக்கு ஹாப்பி தீபாவளி. ஓகே, ஹேவ் ஃபன். Thank you. ஹாய். நீங்க சொல்லுங்க. அக்கா என்னங்க பசுக்கு அக்கா நீங்க என்ன பத்தி அக்கா மாதிரி தெரியுது உங்களுக்கு? இல்ல அவனோட சின்ன பையன் தான்க்கா. ஐயோ அப்படிலாம் இல்லங்க, just call me அப்படி. சொல்லுங்க. அப்படியே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். இந்த தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? சிம்பிளா ஒரு மூவி, ஓகே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஓகே. என்ன மூவி போலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? பைசன் தான். ஓகே, மாரி சில்வர் சார் அது. அவ்வளவு இன்னொரு 2 மூவி அடிஷனலா வந்துட்டே இருக்கு. அந்த மூவில போற மாதிரி ஐடியா ஒரு இல்லையா? 3 பிளான் இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு படம், செகண்ட் ஷோ ஒரு படம். ஓகே. எப்படி ஒரு நாள்ல 3 படத்தை முடிச்சலாம்னு பிளான் தீபாவளிக்கு பண்ணிருக்கீங்க? நம்ம பெருசா எதுவும் பண்ண போறது இல்ல. ஓகே. பட்டாசு இது வரைக்கும் போறது இல்ல. அப்படியே சில்லா பசங்க கூட ஜாலியா. தீபாவளினாலே ஸ்வீட், நியூ Dress, பட்டாசு தான் அதெல்லாம் ஃபேமஸ். நைட் தாங்க நல்லா இருக்கும். ஓகே. பகல்ல என்ன நாங்கலாம் பண்ணுவோம்? மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு பட்டாசு வச்ச உடனே தான் எங்களுக்கு தீபாவளி மாதிரி லேடிஸ் செலிப்ரேட் தான் ஆகும். Dress போட்டுன்னு வீட்ல கோலம் போட்டுன்னு ஏங்க, நீங்களும் அப்படியே நீங்க கூட தான் அப்படி ஆரம்பிச்சிரும். பண்ணுவீங்க. உடனே ஒரு போன் எடுத்துப்பீங்க, ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பீங்க. அவ்வளவு என்ஜாய்மென்ட் மார்னிங்ல இருந்து இருக்குல்ல? ஈவினிங் வரைக்கும் பிஸியாவே இருப்போம். நைட்டு தான் எங்க போராட்டம். அப்படி ஒரு மாதிரி பட்டாசு வச்சு வீட்டு உள்ள தூக்கி போட்டுன்னு ஜாலியா ஓகே, அது மாதிரி ஜாலியா சரி, சூப்பர். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன். இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு வந்து அலாவுதீன் அற்புத விளக்கு ஒண்ணு கிடைக்குது. அதுல இருந்து ஒரு ஜீனி வெளியே வருது. அது வந்து உங்ககிட்ட கேக்குது, இந்த தீபாவளிக்கு வந்து நீங்க என்கிட்ட காசை தவிர்த்து என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப நீங்க என்ன கேட்பீங்க அந்த ஜீனி கிட்ட? ஐடியா இல்லையா? இங்க எனக்குலாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதா எனக்கு அதை இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பேன். நீங்க எல்லாம் என்ன சொல்லலாம் தான் தோணுது. ஓகே, ஆனா நிறைய இருக்கு. எது சொல்லுங்க சொல்லுங்க. நமக்கு டைம் வந்து சொல்றீங்க. ஒரு டைம் தான் நமக்கு கிடைக்குது இல்ல? சோ நம்ம அப்ப கேட்டது யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? மனசுல தோணுதெல்லாம் கேட்பேன். நீங்க அந்த காசை தவிர மனசுல என்ன தோணுது மொத்தத்தையும் கேட்கணும். கண்டிப்பா கேளுங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க கேக்குறது எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு நானுமே அந்த ஜீனி கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ரியோ டிவி சார்பாக உங்களுக்கு தீபாவளி விஷஸ் நீங்களே சொல்லிடுங்க. பியோ டீம் சார்பாக தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? வினோதினி, மடிப்பாக்கம். மடிப்பாக்கம். நீங்க? மகாலட்சுமி, தரமணி. தரமணி. வேலைச்சு. சரி. சோ வருஷம் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? சாப்பிட்டு தூங்கிடுவேன். நான் வீட்டுல வெளியே போக மாட்டேன். சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. நீங்க? காலா அம்மா அப்பா எழுப்பிடுவாங்க. எல்லாரையும் அம்மா அப்பா தான் எழுப்பி ஆமா, விடுவாங்க. of course. அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டுட்டு பட்டாசு வெடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளவுதான். நாங்களாம் இதெல்லாம் பண்ண மாட்டோம். எல்லாரும் இதாங்க பண்ணுவோம். சோ இந்த தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த அலிபாபா விளக்கு தெரியுங்களா? அந்த விளக்கு ஒண்ணு கிடைக்குது. அது தேய்ச்சா ஜீனி வரும்ல? சோ அந்த ஜீனி கிட்ட ஒரு வரம் கேட்கலாம்னா, தீபாவளிக்காக ஒரு வரம் கேட்கலாம்னா என்ன கேட்பீங்க? ஆனா காசா இருக்க கூடாது. வேற ஏதாவது வரம் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? இந்த டைம் டிராவல் பண்ணி முன்னாடி போயிட்டு நாங்க ஒரு காலேஜ்ல சேர்ந்தோம். அங்க இருந்து சேராம தவிர்த்து ஸ்கூல் படிக்கலையா? காலேஜா? ஓகே ஓகே. நாங்க 3rd இயர் படிக்கிறோம். நம்பிட்டேங்க. நிஜமா ஐடி கார்டு எங்க? சரி ஓகே. சரி, என்ன கேப்பீங்க? டைம் டிராவல் பண்ணி காலேஜ் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. காலேஜ் சேஞ்ச் பண்ணுவீங்க. நீங்க? நாங்க ரீசன்ட்டா யூனோ கார்ட்ஸ் விளையாண்டு மாட்டிக்கிட்டோம். மாட்டினீங்க? டிபார்ட்மெண்ட்ல காலேஜ்ல. ஜாலியா. அது மட்டும் போனா அந்த யூனோ கார்ட்ஸ் விளையாடாம வாங்கி நான் வச்சுப்பேன் திருப்பி. ஓகே. சோ 3 படம் ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு. டியூட், பைசன், அப்புறம் டீசல் அப்படின்னு 3 படம் ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு. நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? நான் சீரியல் தான்ப்பா பாப்பேன் அப்படின்னு. இல்ல, டியூட் பாக்குறேன். டியூட் தான். நீங்க? எனக்கு 3 படமே தெரியாது யாருது. 3 படமே தெரியாதா? சரி, ஓகே. சோ பிரியோ டிவி சார்பா உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன். சோ நீங்களும் சொல்லிடுங்க மக்களுக்கு. ஹாப்பி தீபாவளி. நல்லா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ
ஹாய் சார். ஹாய் ஹலோ உங்க பேர் சொல்லுங்க. அசோக் குமார். நீங்க இங்க சென்னை தானா? சென்னை தான் வேலை சரி, செய்யறதா okay. இப்போ தீபாவளி வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ரொம்பவே சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறோம் இந்த கண்டிப்பா, தீபாவளி. நீங்க என்னலாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? கண்டிப்பா மேடம், ஆல்ரெடி கிராக்கர்ஸ் எல்லாமே வந்து நிறைய வாங்கி வச்சிருக்கோம். Okay. சிவகாசியில ஆர்டர் பண்ணி ஓகே. உள்ள கிராக்கர்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கோம். Super. நிறைய என்ன தீபாவளிக்கு நிறைய மூவிஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால மூவிஸ் எல்லாம் வந்து ஏதாவது நல்ல எக்ஸைட்மெண்ட் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ வந்து ஒரு 3 மூவி வந்து செம்ம சூப்பர் டூப்பரா வருது. நீங்க எந்த மூவிக்கு போலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா அதான் இன்னும் மூவி பையன் தான் பாத்துட்டு இருக்கான். எந்த மூவின்னு இன்னும் சொல்லல. Okay. ஏதாவது ஒரு மூவி கண்டிப்பா போகணும் அப்படின்ற ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். நிறைய பீச், பார்க், கோவில் எல்லா இடமும் போய் சுத்தி ஒரே பார்க்கணும். நாள்ல எல்லாத்தையும் முடிச்சலாம்னு எல்லாத்தையும் முடிச்சுதான் ஆகணும். ஏன்னா Okay. முடிச்சுதான் ஆகணும். ஒரு நாள் ஏன்னா ஒரு நாள் 2 நாள் தான் லீவ் கிடைக்குது. ஓகே. நல்ல தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தீபாவளி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது என்ன? நல்ல உங்களுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிராக்கர்ஸ், நமக்கு நல்ல கிராக்கர்ஸ் நல்லா வெடிப்போம். நல்ல ஒரு லைட்டிங், நம்ம வீடு ஃபுல்லா நல்ல லைட்டிங் லேம்ப் பண்ணுவோம். ஸோ வந்து 2வது நல்ல பலகாரங்கள், ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி சாப்பிடுவோம். நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு எல்லாமே போவோம். ஓகே. அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஃப்ரீ, ரொம்ப நல்லா இருக்கும். என் சிஸ்டர் வீட்டுக்கு போறது, அவங்க இங்க வர்றது, நாங்க எல்லாம் ஏன்னா ஒண்ணா அந்த ஒத்துமையா டைம்ல நம்ம கூட நம்ம கூட ஃபேமிலியோட ஃபேமிலியோட கூட ரொம்ப நம்ம time spend ஸ்பெண்ட் பண்ண பண்ணி- மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல், எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஸோ உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் அது அந்த Okay, தீபாவளி டைம்ல. இந்த தீபாவளி நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு சூப்பர் டூப்பரா அமையும் கண்டிப்பா, சொல்லிட்டு எங்க thank you, பிரியோ ma'am. டிவி சார்பா நாங்க உங்களுக்கு விஷயத்தை எனக்கும் பிரியோ தெரிவிச்சுக்கிறோம். டிவி சார்பா என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். Thank you so much. தேங்க்யூ. வணக்கம். உங்க பேர் என்ன? லைட்டா ஒரு இன்ச் ஃப்ரெண்ட் வாங்க. எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் நேம் தமிழரசி சார். எங்க இருந்து வரீங்க? வேளச்சேரி தான் சார். நீங்க? நாங்களும் வேளச்சேரி. ஓகே. ஸோ இந்த வழக்கமா நம்ம தீபாவளி நிறைய செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த தீபாவளிக்கு உங்ககிட்ட ஒரு அற்புத விளக்கு ஒன்று கிடைக்குது. ஸோ அதை நீங்க தேய்ச்சி ஒரு ஜீனி ஒன்று வருதுன்னு வைங்க. அந்த ஜீனி கிட்ட என்ன வரம் கேட்பீங்க? பணத்தை தவிர வேற ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? பணத்தை தவிர்த்துனா நிம்மதி கேட்போம் சார், அவ்வளவுதான். தீபாவளிக்காக கேட்கணும்னா நிம்மதியை தான் கேட்பீங்க. போன தீபாவளி விட இந்த தீபாவளி அந்த எல்லா இதுவுமே பிரச்சனை எல்லாம் போய் புது தீபம் ஏத்துற மாதிரி ஒரு லைஃப் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும்ன்ற மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க சொன்னதே நாங்களே அதேதான். நல்லா நிம்மதியா மனசு நிம்மதியா இருக்கணும். இல்ல, உங்களை பார்த்தா இன்னும் 2 சேனல்ல இன்னொரு 4 சீரியல் போட்டா நல்லா இருக்குமே. சீரியல்லாம் ஓகே, சீரியல் நல்லா நடிப்பேன். சரி. சோ இந்த தீபாவளிக்கு ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகுது. டீசல், டியூட், அதுக்கப்புறம் வந்து பைசன் அப்படின்னு ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? நீங்க சொல்ற இந்த 3 படமே எனக்கு தெரியாது சார். தெரியல. நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? ஒரு ஆள் போறது அந்த டீசல் அந்த படத்துக்கு போலாம். டீசல் போவீங்க. ஆமா. ஓகே. வண்டியில பெட்ரோல் போட்டு டீசல் படத்துக்கு போவீங்க. கரெக்ட். ஏன்னா ஊர் சுத்துற மாதிரி இருக்குல அந்த படம். ஓகே. சோ ஹாப்பி தீபாவளி பிரியோ டிவி சார்பா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சேம் டு யூ சொல்லக்கூடாது, நேயர்களுக்கு ஹாப்பி தீபாவளி. நேயர்களுக்கும் எங்க சார்பாக ஹாப்பி தீபாவளி. Thank you. ஹாய் மேம். ஹாய் மேம். ஹாய் சார். ஹாய். எப்படி இருக்கீங்க? ஃபைன். சென்னை தானா நீங்க? இல்ல நாங்க வேலூர் நேட்டிவ். என்னென்ன பிளான்லாம் பண்றீங்க இந்த தீபாவளி செலிப்ரேட்காக? கிராக்கர்ஸ் வாங்குறது, ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸ்லாம் செய்ய ட்ரை பண்ணிட்டு வேற எதுவும் வேற எதுவுமே இல்லையா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சிம்பிள் தீபாவளி. எதுவும் கிராண்டா ஒரு பட்டாசா மாசா பண்ணணும் இல்லையா நீங்க? அப்படி இல்ல. உங்களுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைக்குது. அதுல இருந்து ஒரு ஜீனி வெளியே வருது. அந்த ஜீனி வந்து உங்ககிட்ட பேசுது. இந்த தீபாவளிக்கு காசு தவிர்த்து நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? நல்ல ஹெல்த் ஓகே. எல்லாம் அப்படி சொல்றோம். எல்லாரும் கூடவே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மட்டும் கேட்போம். ஓகே. நீங்க என்ன கேட்பீங்க? அவங்களுக்கு ஒரு 4 நாள் லீவ் கேட்பேன். ஏன் லீவே கொடுக்காதயா? ஆக்சுவலி நான் ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன். ஓகே. காவேரியில தான். ஸோ அதனால லீவ் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். இவங்க ஐடில இருக்காங்க, நான் நர்சிங் ஃபீல்ட்ல இருக்கேன். ஸோ எனக்கு லீவ் இருக்காது. இவங்களுக்கு தீபாவளினா 4 days இருக்கும். எனக்கு 1 day கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அதனால அப்படி சொல்றேன். ஓகே, சூப்பர். அந்த ஜீனி என்கிட்ட வந்துச்சுன்னா நாங்களுமே உங்களுக்கு ஒரு 4 days லீவ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நானுமே எண்ணிக்கிறேன். ஸோ எங்க பிரியோ டிவி சார்பாக உங்களுக்கு தீபாவளி விஷஸ் சொல்லிக்கிறோம். நீங்களும் எங்க நேயருக்கு விஷஸ் சொல்லிடுங்க. ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிவன். ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. சோ வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆளு ஒருத்தவங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு நீங்க தான் முத ஆளு. சோ எங்க இருந்து வரீங்க? நான் இங்க மேடவாக்கத்துல இருந்து வரீங்க. சோ வழக்கமா தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க. சோ இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைக்குது. அதுல இருந்து ஒரு ஜீனி வருது. அந்த ஜீனி கிட்ட ஒரு வரம் கேட்கணும்னா என்ன வரம் கேட்பீங்க? காசை தவிர கேட்கணும். எங்கயாவது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு கேட்போம். இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும் நீங்களே செட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவீங்க. ஓகே. சரி, எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க தீபாவளியை பொதுவா? நார்மலா இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் மாமியார் வீட்டில் போய் தீபாவளி முடிச்சுட்டு முதல் நாள் அவ்வளோதான். ஓகே. பெருசா செலிப்ரேஷன்லாம் இல்லை. ஓகே. சோ ஹாப்பி தீபாவளி பிரியோ டிவி சார்பா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி தீபாவளி. சோ நீங்க நேயர்களுக்கு சொல்லிடுங்க. ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க் யூ.
ஹாய் ஹலோ உங்க பேர் சொல்லுங்க. நேம் செந்தில்குமார். சென்னை தானா நீங்க? சென்னை வந்து இப்போ இருக்கிறது சென்னை, பட் நேட்டிவ் வந்து கும்பகோணம். ஓகே சார். இந்த தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? நான் ஆக்சுவலாக இந்த ஊருக்கு போல, அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபேமிலியாவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ற பிளான். சூப்பர் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தீபாவளிக்கு சூப்பர் டூப்பரா ஒரு 3 மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ நீங்க எந்த மூவி பார்க்கலாம்னு இருக்கீங்க? கண்டிப்பா டியூட் இல்ல, ஏன் சார்? ஏன்னா அவரோட 2 படமும் ஹிட் ஆயிடுச்சு இப்போ நல்லாவே. அதனால இந்த படமும் பயங்கர ஹைப்ல எல்லாருமே போவாங்க. ஓகே. பட் பைசன் போலாம், ஏன்னா துருவ் விக்ரம் வந்து கஷ்டப்பட்டு வராரு. விக்ரமுக்கு நிறைய வந்து சான்சஸ் கிடைச்சுமே அவரை பெருசா இது பண்ணல, மக்கள் யாருமே அவர் ரெகனைஸ் பண்ணல. அட்லீஸ்ட் அவரோட பையனையாவது நம்ம டெவலப் பண்ணணும், ஏன்னா அவரு எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா பைசன் படம் பார்க்கலாம், அந்த நடிப்பு திறமைக்காக பார்க்கலாம். டியூட்ல ஒன்னும் பெருசா இருக்குமா தெரியல, அவர் ஸ்டைலா வந்துட்டு போயிருவாரு. ஓகே ஓகே. சோ யாரு ஹார்ட் வொர்க் போடுறாங்க மூவினாலே அதுல ஒரு இது இருக்கும். இந்த மூவி போய் பார்த்தா வாரிசுங்களோட பைசன் விக்ரம் பைசன் அவர் பையன் துருவ் விக்ரம். சோ அவங்க அந்த இதுக்காக தான் நான் பார்க்கணும். விக்ரம் இல்ல, பட் ஸ்டில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விக்ரம். அதனால நான் வந்து துருவ் விக்ரம் வந்து அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பா தீபாவளிக்கு. ஓகே சூப்பர் சார். நீங்க ஒரு மூவி ரிவ்யூவர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நிறைய மூவிஸ் பாப்பீங்களா நீங்க? ஏன் பாப்பேன், எல்லா மூவியும் பாத்துறேன். ஓகே சரி, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. என்னன்னா, இப்போ அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒரு அற்புத விளக்கு உங்ககிட்ட கிடைக்குது. அதுல இருந்து ஒரு ஜீனி வருது வெளியே. அது வந்து உங்ககிட்ட பேசுது, இந்த தீபாவளிக்கு நீ என்கிட்ட காசை தவிர்த்து என்ன வேணாலும் நீ கேட்கலாம், அதை நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன கேட்பீங்க அந்த ஜீனி கிட்ட? நான் கண்டிப்பா கேக்குறது கோல்டு தான் கேட்பேன். ஏன்னா டெய்லி 2 தடவை பிரைஸ் ஏறிட்டே இருக்கு கோல்டு. அதனால கோல்டுங்கிறது வாங்க முடியாது. இன்னொன்னு எங்க வீட்டுல வந்து ஒரு 35 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு, திருடு போச்சு நாங்க வீட்டுல இருக்கப்பே. அதனால இப்ப ஜீனி வந்துச்சுன்னா எனக்கு அந்த திருடு போன நகையை கொடு, இல்லைன்னா அட்லீஸ்ட் எனக்கு 1 பவுன் அது கொடு, எனக்கு 35 பவுன் வேணாம், நான் தொலைஞ்சு போனேன், இல்லைன்னா வேற யாராவது தொலைச்சிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த கோல்டை கொடு அப்படிதான் கேட்பேன். சோ அந்த தீபாவளி அவங்களாவது நிம்மதியா கொண்டாடுவாங்க. சோ அதுதான் என்னோட விஷஸா இருக்கும். ஓகே சார், ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. என்கிட்ட வந்துச்சுன்னா நானுமே உங்களுக்காக அந்த ஜீவி கிட்ட கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த 30,000 நகை கிடைக்கலாம், அட்லீஸ்ட் ஒன்னாச்சு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, ரேட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால தான் நானுமே உங்களுக்கு பிரியோ டிவி சார்பாக ஹாப்பி தீபாவளி விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எங்க நேயர் இருக்கீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், சேஃபா கொண்டாடுங்க. நன்றி, தேங்க்யூ. சோ வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? பள்ளிக்கரணையில இருந்து வரோம். என் பேர் கன்னியம்மாள். ஓகே. குட்டி பையன் பேர் விஷ்ணு. தீபாவளி வருது. சோ தீபாவளியில உங்களுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைக்குது. தேஜா பூதம் வரும் இல்லையா? அந்த பூதத்துக்கிட்ட ஒரு வரம் கேட்கணும்னா என்ன வரம் கேட்பீங்க? காசை தவிர அதுகிட்ட ஒரு வரம் கேட்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்போம். ஹாப்பி தீபாவளி. எப்படி மழுப்புனாங்க பாத்தியா? உங்களுக்காக என்ன கேட்பீங்க சொல்லுங்க. எங்களுக்காகவா? ஒரு சொந்த வீடு கேட்போம். சொந்த வீடு கேட்பீங்க. ஓகே. சோ தீபாவளி பொதுவா எப்படி கொண்டாடுவீங்க வீட்ல? தீபாவளி எங்க பொண்ணு, மருமக, பையன் எல்லாம் சேர்ந்து தான் கொண்டாடுவோம். அத என்ன எப்படி கொண்டாடுவீங்க? என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? காலையில இட்லி கறி எல்லாம் செய்வோம். மறுநாள் நோம்பு செய்வோம். இந்த வாட்டி நான் வந்து எனக்கு இட்லி கறி எல்லாம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஓகே. எல்லாருமே வாங்க. ரியோ டிவி சார்பா நான் உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன். நீங்களும் நேயர்களுக்கு சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். எல்லாரும் ஹாப்பியா இருங்க, எல்லாரும் ஜாலியா இருங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ. ஹாய். ஹாய் மேம். நேம் சொல்லுங்க. நேம் ஸ்ரீராம் மேம். நீங்க இங்க சென்னை தானா? சென்னை தான் மேம். எப்படி ஐஸ்கிரீமோட வந்துட்டீங்களோ? சாப்பிட்டு வந்தோம். சரி ஓகே. இந்த தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? தீபாவளியா? ஓகே. நான் ஃபேமிலியோட பட்டாசு வெடிச்சு. ஓகே. அவ்வளவுதானா? வேற என்ன மேம்? வேற எதுவும் இல்லையா? என்னங்க தீபாவளி என்ன மூவி போவாங்க, பீச் போவாங்க, கோவில் போவாங்க, நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஆடம்பரம். அத்தியாவசியம். வீட்ல மட்டும் அதெல்லாம் ஃபேமிலியை கூட்டி பட்டாசு வச்சு கொண்டாடுறோம், அவ்வளவுதான். ஒரு மூவி போறது மூவி டைம் வந்தா மூவி கூட லீவ் கரெக்ட்டா. சரி ஓகே. இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு ஒன்று கிடைக்குது. அந்த விளக்கு கிடைக்குது, அதுல இருந்து ஒரு ஜீவி வந்து வெளியே வருது. ஓகேங்களா? அது வந்து உங்ககிட்ட கேக்குது, காசு தவிர்த்து நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல். சூப்பருங்க, நிச்சயமா அது உங்களுக்கு நடக்கும். வேற அது மட்டும் தான் கேட்பீங்களா? வேற எதுவும் கேட்க மாட்டீங்களா? நல்ல ஒரு மனசு அப்புறம். ஓகே கண்டிப்பா நீங்க அந்த ஜீவி கிட்ட கேக்குற மாதிரி உங்களுக்கு நடக்கட்டும். என்கிட்ட வந்துச்சுன்னா நானுமே உங்களுக்காக கேட்டுக்கிறேன், ஒரு ஆரோக்கியமான உடல் நலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் என்ன கேட்பேன்? அது எப்படி நான் சொல்ல முடியும்? என்கிட்ட வருது நான் என்ன சொல்லி கேட்க முடியும்? பிரியோ டிவி சார்பாக உங்களுக்கு தீபாவளி விஷஸ். நீங்களும் எங்க நேயர்களுக்கு விஷஸ் சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சோ உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? என் பேர் சங்கீதா. பக்கத்துல தான். பக்கத்துல வேளச்சேரி தான். இந்த பக்கத்துல இருந்து வரீங்களா? வேளச்சேரியில வேளச்சேரி டிடிஎஸ் அபார்ட்மெண்ட். ஓகே. சோ வழக்கமா நம்ம தீபாவளி கொண்டாடி இருப்போம்.
சோ இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு அற்புத விளக்கு ஒண்ணு கிடைக்குது, அதுல இருந்து ஒரு ஜீனி ஒண்ணு வருது. So, அந்த ஜீனி கிட்ட நேத்து தான் கிடைச்சதா? என்னங்க கிடைச்சது? நேத்து தான் நெட்ஃபிளிக்ஸ்ல சீரிஸ் பார்த்தேன் ஜீனி. ஓகே ஓகே. சரி, இப்ப அந்த ஜீனி கிட்ட ஏதாவது ஒரு வரம் கேட்கணும், காசை தவிர ஏதாவது ஒரு வரம் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? ஆக்சுவலி ஐ ஹேவ் a ஸ்பெஷல் சைல்ட். ஓகே. அந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்ட் எல்லாமே நல்லா ஆயிடணும்னு வேண்டிக்குவேன். எல்லாமே நல்லா இருக்கணும். ஓகே. சரி, நம்மள தீபாவளி மாதிரி நார்மலா இருக்கணும்னு வேண்டிக்குவேன். ஓகே. சோ நானும் அதுக்காக வேண்டிக்கிறேன். சோ தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி? ஆக்சுவலி ஐ அம் அனிமல் லவர். ஐ ஹேவ் 4 dogs. ஓகே. நம்மளுக்கும் சரி அனிமல்ஸ்க்கும் சரி பட்டாசுன்றது அந்த புகை ஒத்துக்காது. ஸோ இது எல்லாரும் சொல்றதுதான். பட் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், பட்டாசு அளவா வெடிங்க, வெடிக்க வேணாம்னு சொல்ல, அளவா வெடிச்சு சந்தோஷமா இருங்க. மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும், அனிமல்ஸை ரொம்ப சவுண்ட் இல்லாம பாதிக்காத, பொல்யூஷன் இல்லாத வரைக்கும் அளவா பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அளவா பண்ணலாம். நீங்க சொல்றது ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு பெரிய கருத்தா இருக்கு. சோ ஹாப்பி தீபாவளி பிரியோ டிவி சார்பா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சோ நீங்க நேயர்களுக்கு சொல்லுங்க. நேயர்களுக்கா அந்த சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். லிவ் லெட் லிவ். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, எல்லாரையும் சந்தோஷமா வாழ விடுங்க. லிவ் அண்ட் லெட் லிவ். தேங்க் யூ மேம், தேங்க் யூ so much. ஹாய் நேம் சொல்லுங்க. வித்யா. நீங்க? நிவி. நீங்க? திருத்தி. ஓகே. இப்போ வந்து திவாலி வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரங்கள் தான் இருக்கு. சோ இந்த திவாலியை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? நத்திங் மச் ஸ்பெஷல். ஃபேமிலியோட தான். ஓகே. நீங்க? ஃபேமிலி கூட தான். நீங்க? அம்மா அப்பா கூட. அம்மா அப்பா கூட. ஓ நைஸ் நைஸ். அவ்வளவுதானா? மூவிஸ் போற மாதிரி எந்த பிளான்ஸ் எதுவும் இல்லையா? இல்லங்க, வீட்ல செலிப்ரேட் பண்றதே சிறப்பு. ஓகே சரி ஓகே. இப்போ வீட்ல செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க வீட்ல இருக்கும்போது ஒரு அலாவுதீன் அற்புத விளக்குன்னு ஒரு விளக்கு உங்களுக்கு கிடைக்குது, அதுல இருந்து ஒரு ஜீனி வந்து வெளியே வருது. அது வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேக்குது, இந்த தீபாவளிக்கு நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. பட் அது அப்பயும் இன்னொரு விஷயம் சொல்லுது, என்னன்னா காசு தவிர்த்து நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், அதை நான் உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன கேட்பீங்க? ஜுவல்லா மாத்தி கொடுத்துரு சொல்லு. நீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகே சூப்பர். நீங்க என்ன கேப்பீங்க? சாக்லேட். சாக்லேட். ஓ ஓகே. ஏன் நீங்க ஜுவல் கேப்பீங்க அப்படி சொன்னீங்க? நீங்க தான காசு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஓ அப்படியா? நைஸ் நைஸ். சரி ஓகே. ஸ்மார்ட் வுமன். ஓகே சூப்பர். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஜுவல்லாவே கிடைக்கட்டும். அது நானுமே என்கிட்ட அந்த ஜீவி வந்துச்சுன்னா நானுமே உங்களுக்காக ஜுவல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா ஏங்க நான் கேட்க மாட்டேனா? நான் கொடுத்தல திருப்பி கொடுக்க கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஓகே தேங்க் யூ so much. நான் எங்களுக்கு வந்து ஒரு விஷ் மட்டும் கொடுத்துருங்க. உங்களுக்குமே ஹாப்பி தீபாவளி. பிரியோ டிவி சார்பாக எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு விஷ். பிரியோ டிவிக்கு ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க? பிரியோ டிவிக்கு ஹாப்பி தீபாவளி. ஓ கியூட். தேங்க் யூ so much. சோ உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என்னோட நேம் பிரியங்கா, பள்ளிக்கரணையில இருந்து. ஓகே. சோ பொதுவா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவீங்க, இந்த தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைக்குது. சோ அதுல இருந்து ஒரு பூதம் ஒண்ணு வெளியே வருது, அதுகிட்ட ஒரு வரம் கேட்கணும்னா என்ன வரம் கேட்பீங்க? காசை தவிர ஏதாவது ஒரு வரம் கேட்கணும்னா? இப்போ இருக்க மாதிரி எப்பவுமே இருக்கணும். இப்ப இருக்க மாதிரி எங்கா இருக்கணுமா? எங்கான்னு இல்ல, இப்போ இருக்கிற பீஸ் ஆஃப் மைண்டோட, இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலோட எப்படிங்க பீஸா இருக்கீங்க? முத வாட்டி ஒரு பொண்ணு பீஸா இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறேங்க. அப்ப எப்படிங்க தெரியல. மேபி நீங்க லைக் யுவர் வியூ அது உங்களுக்கு பீஸா இல்லாம இருக்கலாம். லைக் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பீஸா இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் உங்களோட லைஃப் ஸ்டைல நான் பார்த்தேன்னா மேபி எனக்கு அது பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட லைஃப் பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே. இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தேன், பஸ் பின்னாடி எழுதி வைக்கணும் உங்களோட கருத்தை. ஸோ ஹாப்பி தீபாவளி பிரியோ டிவி சார்பா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்களும் நேயர்களுக்கு சொல்லிடுங்க ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் தீபாவளி. ஓகே.